அகிலங்களை எல்லாம் படைத்தது இறைவன் ஒருவன் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவனின் அடிமையாகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சியம் கூறியவனாகவும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவது பிதுகத், ஒவ்வொரு பிதுகத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும் எனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டி கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையின்படி நம்முடைய ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். புகழ் அனைத்தும் அகிலங்களை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. பள்ளிவாசல் என்கின்ற அல்லாஹ்வினுடைய இந்த வீடில் ஏராளமான விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயன்படுத்தப்பட்டது. அல்லாஹ்வினுடைய வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையின்படி நாம் இங்கே ஜும்மா தொழுவதற்காக ஒன்று கூடி இருக்கின்றோம். தமிழகத்தில் தர்மபுரியில் பாலக்கோட்டில் இந்த பள்ளிவாசலில் நடப்பது போன்று ஜும்மா பல இடங்களில் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளில் ஜும்மா தொழுகை நடத்தப்படலாம். இங்கே ஒரு பாங்கு, அதற்கு பிறகு குத்பா, அதற்கு பிறகு இகாமத் தொழுகை. ஆனால் பல இடங்களில் 2 பாங்கு, 2 குத்பா. அந்த குத்பாவில் ஏறும்போதே கைகளில் ஒரு கம்பு அல்லது ஒரு கத்தி என்று எதையோ ஒன்றை ஏந்தி கொண்டு ஏறக்கூடிய ஒரு சூழல். அரபு மொழியில் 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட சில வாசகங்களை படிக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்று மார்க்கத்தில் இல்லாதவற்றை பிதுகத்தாக பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் என்பது பல இடங்களில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவற்றை தவிர்த்து இங்கே நபி வழியின் அடிப்படையில் இந்த தொழுகை நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இல்லாமல்ல இறைவனுக்கு பிரியமான இடம் இந்த உலகில் ஒன்று, இந்த ஊரில் ஒன்றென்றால் அது இந்த பள்ளிவாசல் தான். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இடமாக இந்த பள்ளிவாசல் என்பது இருந்து கொண்டு இருக்கின்றது. அது அவனுடைய வீடாகவும் இருக்கிறது. தன்னுடைய வீடு என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனக்காக யார் என்னுடைய வீட்டை கட்டுகிறாரோ அவருக்காக சொர்க்கத்தில் நான் மாளிகையை கட்டுகிறேன் என்றெல்லாம் இறைவன் சொல்லக்கூடிய வாசகங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய வீட்டில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த பள்ளிவாசல் என்கின்ற இந்த ஒன்று நம்மில் பலருக்கு இதனுடைய நன்மைகள் முடிந்த அளவிற்கு தெரியாமல் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. எல்லாமல்ல இறைவன் மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நம்மை எல்லாம் நிறுத்தி வைத்து விசாரிக்கக்கூடிய ஒரு விசாரணையை குறித்து சொல்லுகின்றார். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு தலைக்கு அருகில் சூரியன் கொண்டு வரப்படும். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கக்கூடிய மனிதர்களின் கால்களுக்கு கீழ் செம்பு, காப்பர், அதாலான ஒரு பெரிய ரோடு மாதிரி அதில் மனிதர்கள் நிற்பார்கள். தலைக்கு மேல் சூரியன். அந்த சூரியனுடைய வெப்பத்தால் ஒவ்வொருவருடைய உடலில் இருந்தும் அதிகமான வியர்வை வெளியேறும். அந்த வியர்வை வெளியேறி அந்த வியர்வையில் மனிதர்கள் தள்ளாடி கொண்டு இருப்பார்கள். பல பேர் முழுமையாக மூழ்கி விடுவார்கள். ஒரு சிலருடைய கழுத்து வரை வியர்வை
தண்ணி இல்லை, வியர்வை. வேர்த்து வேர்த்து நம்ம சட்டையெல்லாம் நனைவதை தாண்டி வேர்த்து வேர்த்து அந்த தண்ணி வெளியே அந்த தண்ணியினுடைய அளவு உயர்ந்து 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 கால் மூழ்கி, முட்டு மூழ்கி, இடுப்பு மூழ்கி, கழுத்து மூழ்கி, தலையும் மூழ்கக்கூடிய அளவிற்கு அந்த மஹ்ஷர் மைதானத்தில் மனிதர்கள் நின்று கொண்டு இருப்பார்கள். தலைக்கு அருகாமையில் சூரியன் வரக்கூடிய நேரத்தில் எவ்வாறு வெப்பம் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அவ்வளவு வெப்பம் நிறைந்த ஒன்றாக அங்கே இருக்கும். எந்த விதமான நிழலும் இருக்காது. நேற்று இருக்கக்கூடிய செய்தி, இன்னைக்கு தமிழகத்தில் ஈரோட்டில் 100 டிகிரியை தாண்டிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க வெப்பம். இன்னும் கோடை காலம் முழுமையாக கூட ஆரம்பிக்கல. பிப்ரவரியில் முதல் வாரத்தில் இருக்கிறோம். எங்கே வெப்பம் கூடிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் ஈரோட்டில் வெப்பம் கூடிவிட்டது என்று ஒரு விஷயம். சில இடங்களில் நம்ம ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்கக்கூடிய இடங்களில் வெப்பத்தின் காரணமாக மயக்கம் வரக்கூடிய அளவிற்கு வெப்பம் இன்னைக்கு வந்து கூடிடுச்சு. ஒன்றும் பெரிய வெயில் காலம் இன்னும் நெருங்கலை. அதுக்கு முன்னாடியே நிலவரம் வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ இங்கேருந்து பல ஆயிரம் பல லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கே வந்து சூரியன் இருக்குது. அப்போவே நமக்கு நிலவரம் இவ்வாறு இருக்கிறது என்றால், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நாம் நிற்கக்கூடிய நேரத்தில் தலைக்கு அருகாமையில் சூரியன் கொண்டு வரப்படும். நிழலே எங்கும் இருக்காது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெயில் அடிக்கும். வண்டியில் போய்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு பாலம், ஏதாவது ஒரு மரம், அதற்கு கீழே வண்டியை ஒதுங்கி நிற்பாங்க. சிக்னல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிக்னல் போட்டிருந்தாங்கன்னா என்ன பொதுவாக சொல்லுவாங்கன்னா, அந்த வெள்ளைக்கோட்டுக்கு இந்த பக்கம் வண்டியை நிறுத்தணும்னு சொல்லுவாங்க. யாரும் வெள்ளைக்கோட்டுக்கிட்டே போக மாட்டாங்க, ஒரு 1/2 மீட்டர் தள்ளி நிறுத்துவாங்க. ஏன்னா அதுக்கு கீழே ஏதாவது ஒரு மரம் இருக்கும், அதுக்கு கீழே ஏதாவது ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தினுடைய நிழலுக்கு கீழே வண்டியை நிறுத்திக்கிட்டு சிக்னல் பாஸ் ஆகிற வரை நிற்கிறது. சிக்னல் முடிஞ்ச உடனே திரும்பி வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடிய, ஏன்னா அந்த கொஞ்ச நேரம் கூட அவர்களால் நிற்க முடியல, நிழல் என்பது தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு சிலருக்கு தன்னுடைய அர்ஷ், தன்னுடைய சிம்மாசனத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நிழலில் இடம் தருகிறான். அதில் யார் என்றால், யாருடைய உள்ளம் இந்த பள்ளிவாசல்களோடு பிணைந்து இருக்கிறதோ, யாருடைய உள்ளம் இந்த பள்ளிவாசல்களோடு நெருங்கி இருக்கிறதோ, அவர்களுக்கு இறைவன் அந்த அர்ஷினுடைய நிழலில் இடத்தை தருகிறான் என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்போ கண்ணியத்திற்கு உரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசலை நாம் எந்த அளவிற்கு இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்கின்ற கேள்வி நம் முன்னால் வந்து செல்ல வேண்டும். பல பேர் நம்மில் பள்ளிவாசல்களுக்கு சென்று வணங்குவதை கூட நடைமுறைப்படுத்தாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இன்றைக்கி ஜும்மா தொழுகையின் போது இத்தனை பேர் இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம், இன்றைக்கு காலை ஃபஜ்ரு தொழுகைக்கு எத்தனை பேர் பள்ளிவாசலுக்கு வந்தோம் என்று நம்முடைய மனசாட்சியை தொட்டு கேள்வி கேட்கொள்வோமையானால் பலர் அந்த ஒரு நிலையை அடைவது இல்லை. நம்மை நாம் என்ன அழைத்துக் கொள்கிறோம் என்றால், நாம் நபி வழியை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். நபி வழி என்பது வெறுமனே அத்தஹியாத்தில் விரலசைப்பதிலும் நெஞ்சில் கை கட்டுவதிலும் மட்டும் இல்லை. தாயத்து தகடு தொங்க விட மாட்டோம் என்று சொல்வது நபி வழிதான். அது ஷிர்க்குக்கு எதிரான ஒரு விஷயம்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இன்னொரு காரியமும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை குறித்து அதிகம் வலியுறுத்தினார்கள். தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொன்னார்கள். அந்த தொழுகை ஜமாத்தாக தொழப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டினார்கள். எவ்வாறு என்னை தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொல்லுங்கள், சல்லு கமா ராய்த்துமூனி உஸல்லி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தொழுதும் காண்பித்தார்கள். தொழுது காண்பித்த வரையில் தான் நாம் அத்தஹியாத்தில் விரலசைக்கிறோம், நெஞ்சில் கட்டுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை இன்னொரு நிலையிலும் இருந்தது. அவர்கள் மரணிக்கக்கூடிய ஒரு தருணம், மூர்ச்சையாகி விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மயக்கம் வருகிறது, மரண தருவாய் மயக்கம் வருகிறது. கொஞ்ச நேரம் கழித்து விழிப்பு வருது. விழிப்பு வந்தவுடனே மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்கிறார்கள். இல்லை, தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் போது ஒழு செய்வதற்காக செல்கிறார்கள். ஒழு செய்து விட்டு மீண்டும் மூர்ச்சையாகி மயக்கம் அடைந்து விழுந்து விடுகிறார்கள். மீண்டும் எந்திக்கிறாங்க, மீண்டும் மயக்கம். ஒழு செய்து விட்டு தன்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்ல சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். மரணத்தினுடைய தருவாய் தான் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், தான் மரணிக்க போகிறோம் என்பது அவங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அவர்கள் தன்னுடைய மரணத்தை குறித்து முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள்.
இறுதி ஹஜ்ஜின் போது சொன்னார்கள், அடுத்த தடவை இந்த ஹஜ்ஜில் நான் இருப்பேனா என்று தெரியாதாகவே இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் இந்த ஹஜ்ஜு கிரியைகளை முழுமையாக என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தான் மரணிக்கப் போகிறோம் என்பது தெரிந்த காரணத்தினால்தான் அந்த பக்கி என்கின்ற சொல்லக்கூடிய அந்த மையவாடியில், பொது மையவாடியில் போய் அங்கே மரணித்த பல போரில் மரணித்த ஷஹீதாக்கப்பட்ட பலருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அப்ப தான் படுத்திருப்பது மரணப்படுக்கை என்றும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் கூட சஹாபாக்களை அழைத்து தன்னை அழைத்து செல்ல சொல்கிறார்கள். 2 சஹாபாக்களினுடைய தோளில் தன்னுடைய கைகளை போட்டுக் கொள்கிறார்கள். காலை எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு உடலில் பலவீனம், கால் இழுத்து செல்லப்படுகிறது. தன்னுடைய கட்டை விரல் மண்ணில் கீறிக்கொண்டே செல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். நிற்க முடியவில்லை, உட்கார்ந்த நிலையில் தொழ வைத்தார்கள். இப்படி நமக்காக ஒரு மனிதர் தொழுதார், இப்படி நமக்காக ஒரு மனிதர் வழிகாட்டினார், அதுதான் நபி வழி என்றால் நம்மில் எத்தனை பேர் அவ்வாறு தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம்? பள்ளிவாசல்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறோம்? பள்ளிவாசலை நோக்கி தொழுகைக்காக விரைகிறோம் என்கின்ற கேள்வி நம்மை நோக்கி வர வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கோம். பள்ளிவாசல்கள் என்பது வெறும் நம்முடைய அலங்காரத்தை காண்பிப்பதற்காக, நம்முடைய ஆடம்பரத்தை காண்பிப்பதற்காக, நாம் எவ்வளவு பெரிய ஆள் என்பதை காண்பிப்பதற்காக கட்டப்பட்ட இடங்கள் இல்லை. எந்த பள்ளிவாசல் இறை அச்சத்தினுடைய அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த பள்ளிவாசல் தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளிவாசல் என்றால் நம்முடைய பள்ளிவாசல்கள் இறை அச்சத்தினுடைய அடிப்படையில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இறை அச்சத்தினுடைய அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் நம்முடைய தொழுகை, நம்முடைய வணக்க வழிபாடுகள் நிறைந்திருக்க வேண்டும். அந்த பள்ளிவாசல்களை நோக்கி நடப்பது என்பதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சிறந்த நற்காரியங்களை அறிவிக்கட்டுமா என்று சஹாபாக்களிடம் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது சஹாபாக்கள் சொன்னாங்க, சொல்லுங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்காக நடந்து செல்கிறீர்களே அந்த ஒவ்வொரு நடையிலும் நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். பள்ளிவாசலில் வந்து நீங்கள் அமர்ந்து ஒரு தொழுகைக்கும் மறு தொழுகைக்கும் இடையிலே நீங்கள் காத்திருக்கிறீர்களே அந்த காத்திருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே. ஆனால் நம்மில் எத்தனை பேர் லோஹர் தொழுகைக்கு வந்து தொழுது முடித்து காத்திருந்து அல்லது வேறு ஒரு தொழுகைக்காக சுன்னத்தான தொழுகையை தொழுதுவிட்டு ஃபர்லான தொழுகைக்காக காத்திருக்கிறோம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மில் பலர் அவ்வாறு செய்வதில்லை. பல நேரங்களில் நம்முடைய தொழுகை பள்ளிவாசல்களில் இருப்பதில்லை, வீடுகளில் இருக்கக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருப்பது என்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய வீடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த பள்ளிவாசல்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விரும்பக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. ஒரு மனிதர் செய்யக்கூடிய காரியங்களில் சிறந்த ஒரு காரியம் பள்ளிவாசலில் கிடக்கக்கூடிய ஒரு குப்பையை தன் கையால் எடுத்து தூர போடுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதற்காக வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒரு தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அவருக்கு முன்னர் எச்சில் துப்பப்பட்டிருக்கிறது, சவத்தில் எச்சில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு தன்னுடைய கரங்களால் அந்த எச்சிலை கரங்களால் சுரண்டி சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எத்தனை பேர் பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவதை ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக பார்க்கிறோம்? அது நம்முடைய பாவங்களுக்கான ஒரு பரிகாரமாக ஒரு பார்க்கிறோம். அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக பார்க்கிறோம். ஒரு நாட்டினுடைய அரசராக அந்த மனிதர் இருந்தார். நமக்கெல்லாம் நபியாக அந்த மனிதர் இருந்தார். அவருக்காக உயிரை கொடுப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் காத்து கொண்டிருந்தது. அவர் கண்காட்டிய திசையில் தங்களுடைய படையை செலுத்துவதற்காக மிகப்பெரிய படை நின்று கொண்டிருந்தது. அவருடைய கரங்களுக்கு கீழ் மிகப்பெரிய கஜானா இருந்தது. அவர் கைகளில் இருந்து அள்ளி அள்ளி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய கஜானா நிரம்பி வழிந்தது. அவரை பார்த்து மிகப்பெரிய ராஜாக்கள் எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அந்த மனிதர் தன்னுடைய பள்ளிவாசலில் தனக்கு முன்னால் கிடந்த எச்சிலை தன்னுடைய கைகளால் சுத்தப்படுத்தினார். நாம் அப்படி இருக்கிறோமா என்கின்ற கேள்வி நம்மை நோக்கி நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்கு உரியவர்களே, பள்ளி வாசல்கள் என்பவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வெறும் வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடிய இடமாக மட்டுமில்லை, தீர்ப்பு வழங்கக்கூடிய இடமாக,
ஃபித்ராக்களை விநியோகம் செய்யக்கூடிய இடமாக, ஜக்காத்துகளை கொடுக்கக்கூடிய இடமாக, போர் பயிற்சிகளை பெறக்கூடிய இடமாக, அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அரசியலமைப்பு கூட்டங்களை நடத்தக்கூடிய இடமாக அந்த பள்ளிவாசல்கள் இருந்தது. சுராரா என்று சொல்லக்கூடிய, சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபரினுடைய வரலாற்றை நாம் எல்லாம் அறிந்திருப்போம். அந்த மனிதர் அங்கே இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருந்தார் என்கின்ற காரணத்திற்காக அவரை பிடித்து வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தூணில் கட்டி வைக்கிறார்கள். கட்டி வைத்துவிட்டு அவரிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இப்போ உன்னை கட்டி வச்சிருக்கிறேன், உன்னுடைய உள்ளம் என்ன சொல்லுது? அப்போ அந்த மனிதர் சொன்னார், நீங்கள் கொள்வதற்கு மிக தகுதியான நபர் தான், நான் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன், நிறைய உங்களுக்கு சிரமம் கொடுத்துருக்கிறேன், கொள்வதற்கு மிக தகுதியான நபர் தான் நான், நீங்கள் கொல்லணும்னு நினச்சா நீங்கள் என்னை வந்து கொல்லலாம், ஆனால் நீங்கள் என்னிடம் ஒரு பிணைத்தொகையை வாங்கிவிட்டு என்னை நீங்கள் விடுதலையும் செய்யலாம், உங்களுக்கு நான் நன்றியுடையவனாக இருப்பேன் என்று அந்த மனிதர் சொல்கிறார். முதல் நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடலை. இரண்டாவது நாள் இதே ஒரு கேள்வியை நபிகள் நாயகம் கேட்க அதே பதிலை அந்த நபர் மீண்டும் சொல்லுகிறார். மூன்றாவது நாளும் இதே கேள்வி, அதே பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அவருடைய கைகளை கலட்டி விட சொல்றாங்க. கைகளை கலட்டி விட்ட அந்த மனிதர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்திற்கு சென்று குளித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் வந்து நின்று சொன்னார், இந்த உலகத்தில் இதற்கு முன்னர் வரை வெறுப்பிற்குரிய ஒரு முகம் இருந்ததென்றால் அது முகமது ஆகிய உங்களுடைய முகம், வெறுப்பிற்குரிய ஒரு மார்க்கம் இருந்ததென்றால் அது இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம், பிடிக்காத ஒரு ஊர் இருந்ததென்றால் அது இந்த ஊர். ஆனால் இந்த நேரத்தில், இந்த நிமிடத்தில், இந்த உலகத்திலேயே எனக்கு விருப்பத்திற்குரிய ஒரு முகம் இருக்கிறது என்றால் அது முகமது ஆகிய உங்களுடைய முகம், விருப்பத்திற்குரிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம். ஒரு மனிதருக்காக, ஒரு மார்க்கத்திற்காக என்னுடைய உயிர் போக வேண்டும் என்றால் அது இந்த மார்க்கத்திற்காக போக வேண்டும் என்று சொல்லி, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வினுடைய அடிமையாகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கிறார் என்று சாட்சி சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். 3 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் நடந்து கொண்ட விதம், அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், அங்கே அவர் கடைபிடித்த கனிவு, பாசம், அன்பு, தீர்ப்பு ஆகியவை ஒரு மனிதரை இஸ்லாத்தை நோக்கி இழுக்கிறது என்றால் நம்முடைய பள்ளிவாசல்கள் இவ்வாறு உயிரோட்டமுடைய இடமாக, பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய மனிதர்களை சில நாட்கள் பார்த்த உடனேயே இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய இடமாக இன்று இருக்கிறதா என்கின்ற கேள்வி நம்மை நோக்கி நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. கண்ணியத்திற்கு உரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டு காலம் மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவித்தார்கள். அவர்களை மதீனா என்கின்ற ஒரு நகரம், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் அரவணைத்து ஏற்றுக்கொண்டார்கள். அதையும் உதையும் வாங்கி இரத்த சகதியாக இருந்து எப்போது அல்லாஹ்வினுடைய உதவி வரும் என்கின்ற நிலையில் மக்காவில் மிகப்பெரிய சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு வந்து விடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் அழைத்தது. அந்த கூட்டம் எவ்வாறு உருவானது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னர் மதீனாவுக்கு செல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சென்று அவர்களிடம் பேசவில்லை. அவர்களிடம் எந்த விதமான அழைப்பு பணியையும் நபிகள் நாயகம் நேரடியாக செய்யவில்லை. மதீனாவில் இருந்து ஒரு கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மக்காவிற்கு வருகிறது. அதில் அஸத் பின் சுராரா என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அவருடைய தலைமையில் வந்த குழுவினரிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்கள் பகுதிக்கு சென்று ஒரு பள்ளிவாசலை எழுப்புங்கள், அங்கே நீங்கள் ஜும்மா தொழுகையை நடத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் முதல் ஜும்மாவை நடத்தியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, அஸத் பின் சுராரா என்கின்ற அந்த கூட்டத்தினர், அவருடைய கூட்டத்தினர் தான் முதலாக ஜும்மா தொழுகையை நடத்துகிறார்கள். அந்த ஜும்மா தொழுகை என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய உள்ளங்களை மாற்றியது. பலர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அவர்களுக்கு ஒரு ஆட்சியே கிடைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு இடமாக மதீனா மாறுவதற்கு காரணம் முதலில் அங்கே அமைந்த அந்த பள்ளிவாசலும் அங்கே நடந்த ஜும்மாவும் தான்.
அப்ப நம்முடைய பள்ளிவாசல்கள், நம்முடைய ஜும்மாக்கள் மக்களினுடைய உள்ளங்களை கவரக்கூடியதாக, நபியினுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடியதாக, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சில பள்ளிவாசல்களை புறக்கணிக்கிறோம், சில பள்ளிவாசல்களுக்கு செல்வதில்லை. அதற்கு காரணம் அல்லாஹ்வினுடைய பெயரை விட்டுவிட்டு வேறு ஒரு சிலருடைய பெயர்கள் அங்கே அழைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு சிலர் அங்கே கூப்பிடப்படுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் நாம் கலந்து கொள்வதற்கு தகுதியில்லாத ஒரு இடம் என்கின்ற காரணத்தினால் அவை புறக்கணிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இடங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய நாம் நபி வழியில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்முடைய பள்ளிவாசல்களில் நடத்தக்கூடிய கடமை என்பது நம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வாறு சுமாமா என்கின்ற அந்த மனிதனுடைய உள்ளம் மாறியது? பள்ளிவாசல்களில் நடந்த சூழல்கள். இன்னைக்கு கூட அல்லாஹ்வுடைய கிருபையினால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய சார்பாக நடக்கக்கூடிய பள்ளிவாசல்களையும் தாண்டி பல பள்ளிவாசல்கள் மற்ற மக்களுக்கும் இந்த புயல் மாதிரியான நேரங்களில் இடம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த பள்ளிவாசல்கள் கூட இடம் கொடுக்கிறாங்க. அதே நேரத்தில் நபி வழியின்படி மற்ற விஷயங்களையும் செய்ய வேண்டிய கடமை என்பது ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. கண்ணியத்திற்கு உரியவர்களே, பாரிஸ் நகரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். பாரிஸ் நகரத்தில் ஒரு யூத பெண்மணி பள்ளிவாசலுடைய வாசலில் நின்று கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த இமாமை அழைக்கிறார். ஒரு குழந்தையை கையில் வச்சிருக்கிறாங்க. அவள் ஒரு யூத அல்லது கிறிஸ்தவ பெண்மணி. அந்த இமாம் வராங்க, உங்களுடைய பள்ளி வாசலில் கல்வி சொல்லித் தரீங்களாமே? ஆமாம் சொல்லித்தரோம். என்னுடைய மகனுக்கும் சொல்லிக் கொடுங்க என்று அந்த பெண் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உங்களுடைய மதத்திலேயே நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கத்தானே செய்து, அங்கே நீங்கள் படிக்க வைக்கலாம் தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு சிறுவன், இஸ்லாமிய சிறுவன் இருக்கிறான். அவன் உங்களுடைய பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய அந்த மதரசாவில் தான் படிக்கிறான். அவன் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய தந்தைக்கு, தன்னுடைய தாய்க்கு மிகப்பெரிய அளவிற்கு மரியாதையை செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ரொம்ப மென்மையாக, ரொம்ப அழகான முறையிலே பழகக்கூடியவனாக அந்த சிறுவன் இருக்கிறான். என்னுடைய பிள்ளையும் இவ்வாறு ஒழுக்க சீலனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு இந்த கல்விதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி அந்த பெண் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு மதரசாவில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் வருவார்களே. ஆனால் அப்படிப்பட்ட மதரசாக்களும் நடத்தப்பட வேண்டிய ஒரு இடமாக இந்த இடம் இருந்து கொண்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை அதிகமாக வலியுறுத்தினார்கள். அந்த கல்வியை குறித்த போதனைகளை சொல்லக்கூடிய இடமாகவும் இந்த பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும். பல ஏக்கர்களுக்கு இடம் வாங்கி பெரிய பெரிய பள்ளிவாசல்களை கட்டிக்கொண்டு தொழுகைக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அந்த பள்ளிவாசல்கள் மார்க்கம் சார்ந்த மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் அவை பயன்படுத்தலாம். கண்ணியத்திற்கு உரியவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்பதும் படுமோசமான ஒரு நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறது. கல்வி என்பது இந்த மார்க்கத்தில் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. யார் ஒருவர் கல்வியை நோக்கி பயணிக்கிறாரோ அவர் சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள் என்று இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. அப்போ கல்வி ஞானம் என்பது நமக்கு இறைவனை குறித்த அச்சத்தை நமக்கு தரும் என்றால், அந்த உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் கற்றுத்தரக்கூடிய இடமாகவும் இந்த பள்ளிவாசல்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். ஏராளமான பிள்ளைகள் படித்துவிட்டு ஒரு டியூஷன் போவதற்கு கூட வழியில்லாத ஒரு நிலை என்பது இங்கே இருக்குது. அந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு இந்த பள்ளிவாசல்கள் ஒரு டியூஷன் சென்டராக கூட செயல்படலாம். அரபு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமாக காலையிலும் மாலை நேரத்தில் அவர்களுடைய பாடங்களுக்கு டியூஷன்ஸ் நடத்தக்கூடிய இடமாகவும் கூட இந்த பள்ளிவாசல்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு பள்ளிவாசல்கள் உயிரோட்டமிக்க இடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பார்க்கப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் அமைக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இயங்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அந்த நிலையில் அதிகமாக நடத்தப்பட வேண்டும். அதை தாண்டி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத சத்தியமான தௌஹீதை சொல்லக்கூடிய, நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பிதுகத்துகளை தவிர்த்து நடக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளோடு அமையக்கூடிய பள்ளிவாசல்கள் அமைய வேண்டும். அப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள் அமைவதற்கு நம்முடைய உதவிகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்.